அதிரடியாக 100 F4 போர் விமானங்களை கொள்வனவு செய்யவுள்ள உக்ரைன் செய்த சம்பவம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முடக்கம். சீனா எடுத்துள்ள முடிவு பல பில்லியன் டாலர் இழப்பை எதிர்கொள்ளவிருக்கும் ஜப்பான். ஐரோப்பிய நாடுகளின் கண்முன்னே எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்த ரஷ்யா. உக்ரைன் பிரான்சில் 100 ரஃபேல் F4 போர் விமானங்களையும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸுக்கு அருகிலுள்ள ஒரு விமான தளத்தில் தனது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரோனுடன் கடிதத்தில் கையெழுத்திட்ட பிறகு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த நடவடிக்கையை வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாராட்டினார். ரஃபேல் F4களின் விநியோகம் 2035ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இடைமறிப்பு ட்ரோன்களின் கூட்டு உற்பத்தி இந்த ஆண்டு தொடங்குகிறது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நிதியுதவியை ஈர்க்கவும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை அணுகவும் பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது 27 உறுப்பினர்களை கொண்ட கூட்டமைப்பை பிளவுபடுத்திய சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். இது அடுத்த ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் ஒரு மூலோபாய ஒப்பந்தம் என்று திங்களன்று மக்ரோனுடன் ஒரு கூட்டு மாநாட்டில் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார். ஜனாதிபதி ட்ரம்பால் தடை விதிக்கப்பட்ட ரோஸ்நெஃப் எண்ணெய் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை அடுத்து மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் ஒன்று ரயாசான். இதன் மீது நவம்பர் 15ஆம் தேதி உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதுடன் இந்த மாதம் கடைசி வரையில் ரயாசான் ஆலை செயல்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் எண்ணெய் பொருட்களை லொரிகளில் ஏற்றும் திட்டமும் இல்லை என தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரயாசான் பகுதி ஆளுநர் தெரிவிக்கையில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக சுத்திகரிப்பு ஆலை வளாகத்தில் தீயெறிவதாகவும், ஆனால் அது ரயாசான் சுத்திகரிப்பு ஆலையா என்பதை அவர் உறுதி செய்யவில்லை. சமீபத்திய மாதங்களில் உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், கிடங்குகள் மற்றும் குழாய்கள் மீது தீவிர ட்ரோன் தாக்குதல்களை முடக்கிவிட்டுள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை மட்டும் ரஷ்யாவின் முதன்மையான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் குறைந்தது 17 ஆலைகள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு என்பது வெறும் 3% மட்டுமே குறைந்துள்ளது. ட்ரோன் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தை ஈடு செய்ய உரிய கொள்ளளவை பயன்படுத்துவதன் மூலம் சுத்திகரிப்பு ஆலைகள் எரிபொருள் உற்பத்தியில் ஏற்பட்ட கடுமையான சரிவை தவிர்த்தன. இதனிடையே தீ விபத்து ரயாசான் சுத்திகரிப்பு நிலையத்தை அதன் முக்கிய கச்சா எண்ணெய் வடிகட்டுதல் அலகை மூடும் நிலைக்கு தள்ளியதாக தகவல் கசிந்துள்ளது. இது ஆண்டுக்கு 8 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான உற்பத்தி திறனை கொண்டதாகும். அதாவது ஆலையின் மொத்த உற்பத்தி திறனில் 48%க்கும் சமம் என்று கூறுகின்றனர். அக்டோபர் 24ஆம் தேதி ரஷ்யாவின் இன்னொரு கச்சா எண்ணெய் வடிகட்டும் ஆலையும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு இலக்கானது. இதனால் சுத்திகரிப்பு நிலையத்தின் 26% கொள்ளளவு நீக்கப்பட்டது. அந்த அலகின் பழுதுபார்ப்பு இன்னும் முடிக்கப்படவில்லை. மேலும் ஆலையின் மீதமுள்ள அலகுகளும் செயல்படாமல் முடக்கப்பட்டுள்ளது. சீனர்கள் ஜப்பான் நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என அந்த நாடு தடை விதித்துள்ள நிலையில் ஜப்பானின் சுற்றுலா வருவாய் கடுமையாக சரிந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானின் சுற்றுலா சேவை நிறுவனம் ஒன்று ஆண்டின் எஞ்சிய நாட்களுக்கான அதன் முன்பதிவுகளில் 80% இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சீன வாடிக்கையாளர்களை மட்டுமே நம்பி செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. சீனாவின் அந்த முடிவு உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானின் பொருளாதாரத்திற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் புதிய பிரதமர் தக்கைச்சியின் தைவான் தொடர்பான கருத்தை சீனாவின் கோபத்திற்கு காரணம். இதனால் சீனாவிலிருந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் சுற்றுலா தொடர்பான பங்கு விலைகளும் கடும் சரிவை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலா வருவாய் சுமார் 7% பங்களிக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாவே காரணமாக இருந்து வந்தது. ஜப்பானில் வருகை தரும் பயணிகளில் 1/5 சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வரும் பார்வையாளர்கள் என்றே தரவுகளில் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சீனாவின் புறக்கணிப்பு என்பது ஜப்பான் பொருளாதாரத்தில் ஆண்டுக்கு $14.23 பில்லியன் இழப்பை ஏற்படுத்தும் என்று ஆய்வில் தெரிய வருகிறது. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட சீன விமான நிறுவனங்கள் டிசம்பர் 31 வரை ஜப்பான் செல்லும் வழித்தடங்களில் பணத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வாடிக்கையாளர்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளியான தரவுகளின் அடிப்படையில் ஏற்கனவே சுமார் 5 லட்சம் பயணச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
ஆசியாவின் 2 முன்னணி பொருளாதார நாடுகளுக்கு இடையேயான மிக கடுமையான தூதரக மோதலை தக்கைச்சியின் பேச்சு தூண்டியது. சீனாவை அடுத்து ஜப்பானும் அந்த நாட்டிலுள்ள தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் கேட்டுக்கொண்டது. தைவான் தொடர்பில் பிரதமர் தக்கைச்சியின் கருத்தை திரும்பப் பெற வேண்டுமென சீனா வலியுறுத்தி இருந்தாலும் ஜப்பான் மறுத்துள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய எரிசக்தி மீது மேற்கத்திய நாடுகள் பல பொருளாதார தடைகள் விதித்திருந்தும் எண்ணெய் ஏற்றுமதி கப்பல்களின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்தே காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட பல்வேறு மேற்கத்திய நாடுகள் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு மீது தடைகள் விதித்துள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் 2 மீது ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இதனால் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மலிவு விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாமல் போயுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் தடைகள் அமுலில் இருப்பதால் மட்டும் ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்திக் கொள்ளவில்லை. சட்டத்திற்கு உட்பட்டு ரஷ்ய கொடி அல்லது ரஷ்ய நிறுவனங்களால் பல்வேறு நாடுகளில் இருந்து செயல்படும் கப்பல்கள் மட்டும் தற்போது எண்ணெய் ஏற்றுமதியில் ஈடுபடுத்தப்படவில்லை. அதற்கு மாற்றாக உரிய ஆவணங்கள் செயல்படும் நாட்டின் கொடி உள்ளிட்ட எதுவும் இல்லாத கப்பல்களில் ரஷ்யா களமிறக்கியது. அது தொடர்புடைய கப்பல்களில் ரஷ்யாவுக்கு எண்ணெய் வருவாயை ஈட்டித் தருகிறது. ஆனால் இப்படியான கப்பல்கள் சிலவற்றை பிரான்ஸ், பின்லாந்து மற்றும் ஸ்டோனியா போன்ற நாடுகள் கைப்பற்றி நடவடிக்கையும் எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.